வீடியோஸ் போடுறதுனால எங்களுக்கு கிடைச்சது அசிங்கம் மட்டும்தான். ஃபேமிலிக்கு டோட்டல் ஃபேமிலியாக சொல்கிறேன். டோட்டல் ஃபேமிலிக்கும் அசிங்கம் மட்டும் தான் கிடச்சிச்சு. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் தான் அசிங்கப்படுறோம் ஃபேமிலியில். அது மட்டும் தான் கிடச்சுன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் எனக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஒதுங்கிட்டோம். எங்கள் விளாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 2 இயர்ஸாகவே எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. நாங்கள் சந்தோஷமாக போட்டது மட்டும்தான். அந்த லாஸ்ட்டு அந்த தீபாவளியோட நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் போட்டிருப்போம். இந்த இஷ்யூ ஆரம்பத்துலேருந்து நாங்கள் சேர்ந்துட்டோன்னு இந்த தீபாவளி அப்போ நான், எல்லா சிஸ்டர், அம்மா எல்லாருமே சேர்ந்தோன்னு விளாக் போட்டிருப்போம். ஆனால் அந்த தீபாவளிக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பூம் ஆகுதுன்னா அதை ஃபேமிலிக்குள்ளே தானே பேசி தீக்கணும். ஏற்கனவே நம்ம இப்படி பொண்ணை பற்றியோ இல்லை எல்லார் பற்றியோ மாறி மாறி நம்ம பேசி மீடியாவில் ஒரு ஒரு குப்பையை சம்பாரித்து வச்சுருக்கோம். வீடியோஸ் போட்டு ஒரு அசிங்கம் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் நீ நல்லவன் நான் நல்லவன் சொன்னாலும் கடைசியில் என்னோட அம்மா தான் அசிங்கப்படுறாங்க, என் தங்கச்சி தான் அசிங்கப்படுறா. அவங்க என்னை அசிங்கப்படுத்தினாலும் நான் தான் அசிங்கப்படுறேன், எங்கள் குடும்பம் தான் அசிங்கப்படுது. இந்த இது வந்ததுக்கப்புறம் நம்ம போடாமல் தானே ஒதுங்கணும். ஸோ அப்படி தான் தீபாவளி அதுமா நாங்கள் எல்லாருமா சேர்ந்தோம்.